அனல் மேலே பனித்துளி. புதிய ஸ்டோரியை கேட்க வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்டோரி ஆரம்பத்தில் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய அத்தியாயங்களில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரொமான்டிக் சீன்ஸ் வர ஆரம்பிக்கும். வழக்கமாக நம்ம சேனலில் ஸ்டோரி கேட்குற நண்பர்களும் புதுசாக இந்த ஸ்டோரி கேட்க வந்திருக்கிற நண்பர்களும் எபிசோட்லேயே ஸ்டோரியை பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டோரி முழுக்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தப்பாக ஜட்ஜ் பண்ணி ஸ்டோரியை பாதியில் விட்டுட்டு போயிடாதுங்க. மழை சூழ்ந்திருக்கும் காலை வேளை. பழமையான அம்மன் கோவில் திருமண கோலத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. கோவிலின் உயர்ந்த ராஜகோபுரத்தை சுற்றி மழை மெதுவாக தூறல் போட ஆரம்பித்தது. நாதஸ்வர சத்தம் காற்றில் கலந்தது. கோவில் முழுவதும் மல்லிகைப்பூ மணம் நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த மணமும் இசையும் கூட அந்த திருமண மேடையில் அமர்ந்திருந்த 3 பேரின் மன அழுத்தத்தை குறைக்க முடியவில்லை. ஐயரின் குரல் கோவிலின் உள்ளே எதிரொலித்தது. திருமண மேடையில் மணமகனாக அமர்ந்திருந்த அக்னியின் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. அவன் கண்களோ உயிரற்றவை போல குழிந்து இருந்தன. அவன் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் அழகாக இருந்தாலும் அந்த முகத்தில் இருந்த கோபம் அவனை இன்னும் பயங்கரமாக காட்டியது. அவன் மடியில் 1 வயது குழந்தை அமர்ந்திருந்தது. சின்ன சின்ன விரல்களால் அவன் சட்டையின் பட்டனை இழுத்து விளையாடி கொண்டிருந்தது அந்த குழந்தை அவன் முகத்தை பார்த்து சிரித்தது. ஆனால் அக்னியின் முகத்திலோ சிரிப்பு இல்லை. அவன் பார்வை நேராக எதிரே நின்றிருந்த ஒரே ஒருவரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. அது அவனது மனைவி ஆர்த்தி. சிவப்பு நிற புடவையில் நின்றிருந்தாள் அவள். கண்கள் முழுவதும் கண்ணீர் நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த கண்ணீரை யாரும் கவனிக்கக்கூடாது என்று சிரிக்க முயன்று கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பே அக்னியின் பக்கத்தில் மணமகளாக அமர்ந்திருந்த பனிமலரின் மனதை உடைத்து கொண்டிருந்தது. திருமண மேடையில் மணப்பெண்ணாக அமர்ந்திருந்த பனிமலருக்கு அந்த நிமிடம் ஒரு கனவா அல்லது தண்டனையா என்று கூட புரியவில்லை. தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இப்படிப்பட்ட ஒரு திருமண மேடையில் அமர்வேன் என்று அவள் நினைத்ததே இல்லை. அதுவும் ஒரு பெண்ணின் கணவன் கையால் தாலி கட்டி கொள்வதற்காக. அவளது விரல்கள் நடுங்கியது. கையில் வைத்திருந்த பூமாலையின் பூக்கள் மெதுவாக கசங்கிக் கொண்டிருந்தன. கோவிலில் இருந்தவர்கள் யாரும் சத்தமாக பேசவில்லை. எல்லோருக்கும் இந்த திருமணம் சாதாரண திருமணம் இல்லை என்பது தெரிந்திருந்தது. அதிலும் அக்னியின் முகத்தை பார்த்தவுடன் யாருக்கும் அருகே செல்ல துணிவே வரவில்லை. அவன் முழுக்க அடக்கி வைத்த கோபத்தின் உருவமாக இருந்தான். இந்த நேரத்தில் குழந்தை திடீரென்று சினுங்கியது. அப்பா அப்பா மழலை குரலில் ஏதோ சொல்ல முயன்றது. அந்த ஒரு நொடியில்தான் அக்னியின் முகத்தில் சிறு மாற்றம் வந்தது. அவன் குழந்தையை மெதுவாக தோளில் சாய்த்தான். சுமாரு. அவன் குரல் மென்மையாக இருந்தது. அந்த குரலை கேட்ட பனிமலர் துடிக்கிட்டாள். இத்தனை நேரம் கல்லை போல இருந்த மனிதன் குழந்தையிடம் மட்டும் இவ்வளவு மென்மையாக பேசுவது அவளுக்குள் ஏதோ வலியை உண்டாக்கியது. அவன் பாசம் இல்லாதவன் இல்லை. ஆனால் அந்த பாசத்தில் அவளுக்கான இடம் இல்லை. அதை உணர்ந்த நொடியே அவளது கண்கள் கலங்கியது. அந்த நேரத்தில் ஆர்த்தி மெதுவாக அருகே வந்தாள். குழந்தையின் கன்னத்தை வருடினாள். என் செல்லம், அழக்கூடாது என்று மெதுவாக சொன்னாள். குழந்தை உடனே சிரித்தது. ஆர்த்தியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆனால் அந்த கண்ணீரை அக்னி பார்த்து விட்டான். அவன் தாடை இறுகியது. அவன் கண்களில் எரிந்து கொண்டிருந்த கோபம் இன்னும் அதிகமானது. அதை பார்த்த பனிமலரின் இதயம் பதறியது. இந்த திருமணம் அவனுக்கு பிடிக்கவில்லை. இல்லை, அவன் இந்த திருமணத்தை வெறுக்கிறான். அதற்கு காரணம் நான் தான். அந்த உண்மை அவளது நெஞ்சை நசுக்கியது. மாலையை மாற்றிக்கோங்க, ஐயர் சொன்னார். அருகில் இருந்த பெண்கள் உடனே பூமாலையை எடுத்து கொடுத்தனர். பனிமலரோ நடுங்கும் கைகளால் மாலையை வாங்கினாள். அக்னி மெதுவாக எழுந்தான். அவன் உயரமாக அவள் முன் நின்ற அந்த நொடியில் பனிமலருக்கு மூச்சே முட்டியது. அவன் அருகே வந்ததும் அவளுக்குள் சொல்ல முடியாத பயம் பரவியது. அவன் கண்களில் இருந்த வெறுப்பு அவளை நேராக குத்தியது. மாலையை போடு. அவன் உதடுகள் மட்டும் அசைந்தன. அந்த ஒரு வார்த்தையிலேயே அவன் கோபம் தெரிந்தது. பனிமலரோ நடுங்கும் கைகளால் மாலையை உயர்த்தினாள். ஆனால் அக்னி குனியவில்லை. அவன் அப்படியே நிமிர்ந்து நின்றான். அருகில் இருந்தவர்களோ சங்கடமாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். தம்பி, கொஞ்சம் குனிஞ்சுக்கோங்க, ஒருவர் தயக்கத்தோடு சொன்னார். அக்னி மெதுவாக அவரை திரும்பி பார்த்தான். அந்த பார்வையே போதும், அவர் உடனே அமைதியாகிவிட்டார். சில நொடிகள் கழித்து அக்னி கஷ்டப்பட்டு குனிந்தான். பனிமலர் அவன் கழுத்தில் மாலையை போட்டாள். அந்த மாலை அவன் தோளை தொட்ட நொடியிலேயே அவன் முகம் இறுகியது. அது ஒரு திருமண மாலை அல்ல, சங்கிலி போல. அடுத்த நொடி அக்னி மாலையை எடுத்தான். அவன் அதை பனிமலரின் கழுத்தில் போடுவதற்கு முன் மீண்டும் ஒருமுறை அவனது மனைவி ஆர்த்தியை பார்த்தான்.
ஆர்த்தியோ கண்ணீரோடு சிரிக்க முயன்று கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பை அக்னியின் உள்ளுக்குள் நெருப்பை ஊற்றியது. அவன் வேகமாக மாலையை பனிமலரின் கழுத்தில் போட்டான். கோவிலில் இருந்தவர்கள் கைத்தட்டினர். ஆனால் அந்த கைத்தட்டலில் கூட மகிழ்ச்சி இல்லை. பனிமலரின் கண்கள் மெதுவாக உயர்ந்தன. முதல் முறையாக அவள் அக்னியை நேராக பார்த்தாள். அவன் கண்களில் இருந்தது வெறுப்பு மட்டுமல்ல, அவளை குற்றவாளியாக்கும் பார்வை. என் வாழ்க்கையை நீ திருடிட்ட என்று சொல்லாமல் சொல்லும் பார்வை. அதை தாங்க முடியாமல் அவள் மீண்டும் தலையை குனிந்தாள். தாலி எடுத்து கொடுங்க. ஐயரின் குரல் மீண்டும் கேட்டது. அந்த வார்த்தையை கேட்டவுடனே அக்னியின் முகம் இருண்டது. ஆர்த்தியோ தாலியை எடுத்து அவன் கையில் வைத்தாள். அவன் சில நொடிகள் அந்த மஞ்சள் கயிற்றையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் விரல்கள் இறுகியது. அந்த நொடியில் குழந்தை திடீரென்று அழத் தொடங்கியது. அம்மா அம்மா என்று மழலை குரலில் சினுங்கியது. அந்த சத்தம் பனிமலரின் இதயத்தை உடைத்தது. அவள் தன்னையும் மறந்து குழந்தை பக்கம் திரும்பினாள். ஆனால் அதே நொடியில் அக்னி குழந்தையை இன்னும் நெருக்கமாக மார்போடு அணைத்து கொண்டான். அவன் பார்வை மட்டும் பனிமலரின் மேலே இருந்தது. அந்த பார்வையில் எரிந்து கொண்டிருந்த கோபம் அவளது உடம்பையே உறைய வைத்தது. கெட்டிமேளம் கெட்டிமேளம் நாதஸ்வரம் முழு கோவிலையும் அதிர வைத்தது. அக்னி மெதுவாக தாலியை அவள் கழுத்தருகே கொண்டு சென்றான். அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவள் இதுவரை சந்தித்த எல்லா அவமானங்களும் அந்த நொடியில் நினைவுக்கு வந்தது. முதல் திருமணம், அவமானம், துரத்தப்பட்ட வாழ்க்கை அனைத்தும். ஆனால் இப்போது இன்னொரு பெண்ணின் கணவன் அவள் கழுத்தில் தாலி கட்டப் போகிறான். அந்த உண்மை அவளை உள்ளுக்குள் நசுக்கியது. அடுத்த நொடியே தாலி அவள் கழுத்தை தொட்டது. முதல் முடிச்சு, அவளது வாழ்க்கை மாறியது. இரண்டாவது முடிச்சு, அவளது சுதந்திரம் முடிந்தது. மூன்றாவது முடிச்சு, அவள் முழுவதும் அக்னியின் வெறுப்புக்குள் சிக்கிக்கொண்டாள். திருமணம் முடிந்தது. அந்த நொடியில் அவனது மனைவி ஆர்த்தியின் கண்களில் இருந்த கண்ணீர் கீழே வழிந்தது. அதை பார்த்த அக்னியின் முகமோ கடினமானது. அவன் குழந்தையை தூக்கி கொண்டு எழுந்தான். அருகில் இருந்தவர்கள் ஆசீர்வதிக்க வந்தனர். ஆனால் அவன் யாரையும் பார்க்கவில்லை. பனிமலருக்கோ எதுவும் கேட்கவில்லை. அவளது காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது குழந்தையின் சின்னங்கள் மட்டுமே. அவள் மெதுவாக குழந்தை பக்கம் கை நீட்டினாள். ஆனால் அதே நொடியில் அக்னி ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். அவள் கை காற்றில் அப்படியே நின்றது. அந்த சிறிய செயல் கூட அவளை உள்ளுக்குள் காயப்படுத்தியது. அவள் மெதுவாக தலையை குனிந்தாள். அப்போது அவனது மனைவி ஆர்த்தி அருகே வந்தாள். அக்னி. அவன் திரும்பி பார்த்தான். அவள் சிரிக்க முயன்றாள். குழந்தைய கவனமாக பார்த்துக்கோ என்று மெதுவாக சொன்னாள். அந்த ஒரு வாக்கியம் அக்னியின் உள்ளுக்குள் ஏதோ உடைத்தது. ஒரு நொடி அவன் கண்களில் வலி தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அது கோபமாக மாறிவிட்டது. திடீரென்று பனிமலர் பக்கம் திரும்பினான் அவன். அவளோ பதற்றமாக அவனை பார்த்தாள். அருகில் இருந்தவர்கள் யாருக்கும் அவர்கள் பேசுவது கேட்கவில்லை. ஆனால் பனிமலரின் இதயம் மட்டும் பயத்தில் வேகமாக துடித்தது. அவன் அவள் அருகே குனிந்தான். அவன் மூச்சுக்காற்றே அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அவன் குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. ஆனால் அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் நெருப்பை விட கொடூரமாக அவளை எரித்தது. நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல. பனிமலரின் கண்கள் அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் விரிந்தன. ஆனால் அவனது கண்கள் சிவந்தன. அவன் குளிர்ந்த சிரிப்போடு தொடர்ந்தான். இனிமே உன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ நரகத்தை அனுபவிப்ப. இந்த வார்த்தைகளை சொல்லிய பிறகும் அக்னி சில நொடிகள் பனிமலரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் இருந்த கோபம் சாதாரணமானதல்ல. அது பல மாதங்களாக உள்ளே அடைத்து வைத்திருந்த எரிமலை. அவன் முன்னால் நின்றிருந்த பெண் அவனுடைய எதிரி அல்ல. அவள் அவனை ஏமாற்றியதும் இல்லை. அவள் அவனிடம் எதையும் பறித்ததும் இல்லை. ஆனால் அவனுடைய மனம் அந்த உண்மையை ஏற்க மறுத்தது. ஏனென்றால் அவன் கண்கள் இப்போது பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரே நினைவைத்தான் மீண்டும் மீண்டும் அவனுக்குள் எழுப்பிக் கொண்டிருந்தது. அது ஆர்த்தி. அவனுடைய உலகம், அவனுடைய உயிர், அவனுடைய முதல் காதல், அவனுடைய மனைவி, அவனுடைய கனவுகள். அந்த கனவுகளுக்குள் இன்று இன்னொரு பெண் மனைவி என்ற பெயரில் நுழைந்திருந்தாள். அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பனிமலரோ மெதுவாக தலையை குனிந்தாள். அவன் சொன்ன வார்த்தைகள் அவளது நெஞ்சில் கத்தியாக இறங்கியிருந்தது. ஆனால் அவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பதில் சொல்லும் உரிமை கூட அவளுக்கு இருப்பதாக தோன்றவில்லை. ஏனென்றால் அவனது கோபத்தின் பின்னால் இருந்த வேதனையை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். இந்த திருமணத்தை யாரும் அவனை விரும்பி செய்ய வைக்கவில்லை. இந்த மேடையில் அமர்ந்திருந்த 3 பேரில் மிக அதிகமாக காயப்பட்டவன் அக்னிதான். அதை அவளும் ஒப்புக்கொண்டாள். அதனால்தான் அவள் அமைதியாக நின்றிருந்தாள். கோவிலின் வெளிப்புறத்தில் உறவினர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். நாதஸ்வரமோ இன்னும் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த சத்தம் மட்டும்
உள்ளே அமர்ந்திருந்த மூவருக்குமே கேட்கவில்லை. அவர்களுக்குள் மட்டும் ஒரு தனி உலகம் உருவாகியிருந்தது. அந்த தனி உலகத்தில் மகிழ்ச்சி இல்லை, காதல் இல்லை, நிம்மதியும் இல்லை. அங்கே ஒரு குழந்தை மட்டுமே இருந்தது. அந்த குழந்தையோ நடப்பது எதுவுமே புரியாமல் அக்னியின் தோளில் சாய்ந்து கொண்டு அவன் சட்டையின் காலரை கழித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆர்த்தியின் உதடுகளில் ஒரு சிறிய சிரிப்பு தோன்றியது. அந்த சிரிப்பை பார்த்தவுடன் அக்னியின் முகமோ இன்னும் இறுகியது. அவளது சிரிப்பே அவனை இன்னும் எரிச்சலடைய வைத்தது. ஏனென்றால் இந்த திருமணம் நடந்ததில் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். அதுதான் அவனை இன்னும் எரித்தது. போதுண்டி, எல்லாரோட வாழ்க்கையும் நீதான் முடிவு பண்ணணுமா என்று அவன் மனதிற்குள் கத்தினான். அந்த நேரத்தில் ஆர்த்தி அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் ஓடிய உணர்வுகளை அவள் பார்த்ததுமே படித்துவிட்டாள். பல வருடங்களாக அவனை காதலித்தவள் அவள். அவன் பேசாமலேயே அவனுடைய மனநிலையை புரிந்து கொள்ளும் ஒரே மனிதர். அதனால் மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பு அக்னியின் கோபத்தை மேலும் தூண்டியது. அவனோ உடனே தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். அந்த நொடியில் அவனது மனைவி ஆர்த்தியின் கண்களில் ஒரு சிறிய வலி தோன்றி மறைந்தது. அக்னி ஏன் கோபப்படுகிறான் என்று அவளுக்கு தெரியாதது அல்ல. இந்த திருமணத்தை அவன் விரும்பவில்லை என்பதும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவன் விரும்பாவிட்டாலும் இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு பின்னால் அவளுக்கென்று ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை இப்போது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். அந்த நம்பிக்கை மட்டுமே அவளுக்குள் இருந்தது. அக்னி, கிளம்பலாமா என்று மெதுவாக கேட்டாள் ஆர்த்தி. அவன் பதில் சொல்லவில்லை. குழந்தையை தோளில் சாய்த்து கொண்டு படிகளில் இறங்கி நடக்கத் தொடங்கினான். அவன் பின்னால் ஆர்த்தி நடந்தாள். அதற்கு பின்னால் பனிமலர். மூவரும் ஒரே பாதையில் நடந்தாலும் மூவரின் மனங்களும் 3 திசைகளில் பயணித்து கொண்டிருந்தன. கோவிலின் வாசலை கடக்கும்போது பனிமலரின் கால்கள் ஒரு நொடி நின்றன. அந்த கோவிலுக்குள் வந்தபோது அவள் யார்? இப்போது வெளியே போகும்போது அவள் யார்? ஒரே 1 மணி நேரத்தில் அவளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறியிருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு திருமண கனவுகளோடு ஒரு வீட்டிற்குள் வாழ சென்ற பெண் அவள். அதே பெண் சில மாதங்களிலேயே அவமானத்தோடு அந்த வீட்டிலிருந்து துரத்தப்பட்டாள். பிறகு வாழ்க்கை மீதே வெறுப்பு வந்த நேரத்தில்தான் ஆர்த்தியை சந்தித்தாள். அதன் பிறகு கர்ப்பம், குழந்தை, இந்த வீடு, இந்த குடும்பம். இப்போது மீண்டும் ஒரு திருமணம். எல்லாமே அவளுக்கு கனவு போல இருந்தது. ஆனால் இது கனவு இல்லை, உண்மை. அவளது கழுத்தில் தொங்கியிருந்த தாலி அதற்கு சாட்சி. அவளை அறியாமலேயே அவளது விரல்கள் அந்த தாலியை தொட்டன. அந்த செயலை அக்னி கவனித்தான். காரின் அருகே நின்றபடி அவன் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த வெறுப்பு மீண்டும் பனிமலரின் இதயத்தை துளைத்தது. அவளோ உடனே கையை பின்னால் இழுத்து கொண்டாள். பயணம் ஆரம்பித்தது. காருக்குள் இருந்த அமைதி தாங்க முடியாத அளவிற்கு கனமாக இருந்தது. முன்பக்க இருக்கையில் அக்னி அமர்ந்திருந்தான். அவனது மடியில் குழந்தை இருந்தது. பின்புறமோ ஆர்த்தியும் பனிமலரும் அமர்ந்திருந்தார்கள். சில நிமிடங்கள் விளையாடி கொண்டிருந்த குழந்தை திடீரென்று திரும்பி பார்த்தது. பின்புறம் அமர்ந்திருந்த பனிமலரை கண்டதும் அதன் முகம் மலர்ந்தது. மா மா என்று மழலை குரலில் அழைத்தது. பனிமலரின் கண்களோ உடனே கலங்கியது. அவளது உதடுகள் தானாக சிரித்தன. ஆனால் அந்த சிரிப்பு முழுமையடையும் முன்பே அக்னியின் குரல் கேட்டது. சும்மா உட்காரு. ஒரே ஒரு வார்த்தை. அது குழந்தையிடமோ பனிமலரிடமோ யாரிடமோ தெரியவில்லை. ஆனால் அந்த காருக்குள் இருந்த அனைவருக்கும் அந்த வார்த்தையின் அர்த்தம் புரிந்தது. குழந்தையோ ஒன்றுமே புரியாமல் மீண்டும் கைகளை நீட்டியது. அம்மா அம்மா என்று சிரித்தது அது. அந்த சிரிப்பு அக்னியின் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் மேல் எண்ணெயை ஊற்றியது போல இருந்தது. அவன் மெதுவாக ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்தான். அவனுக்கே அவன் மீது கோபமாக வந்தது. குழந்தை பனிமலரை தேடுவது ஏன் இவ்வளவு தூரம் அவனை பாதிக்கின்றது? அந்த கேள்விக்கு அவனிடமே பதிலில்லை. ஏனென்றால் அவன் எவ்வளவுதான் மறக்க முயன்றாலும் ஒரு உண்மையை மட்டும் அவனால் அழிக்க முடியவில்லை. இந்த குழந்தை பனிமலர் கருவில் சுமந்த குழந்தை. அவளது இரத்தத்தை பாலாக குடித்து வளர்ந்த குழந்தை. பிறந்த நாள் முதல் பனிமலரின் குரலை கேட்டுத்தான் வளர்ந்தது. அவளது இதய துடிப்பை கேட்டுத்தான் வளர்ந்தது. அதை அவனால் மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த உண்மைதான் இப்போது அவனை இன்னும் பைத்தியமாக்கியது. 1 மணி நேரத்திற்கு பிறகு கார் வீட்டின் முன்னே வந்து நின்றது.
அந்த பெரிய பங்களாவோ மாலை வெளிச்சத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக தெரிந்தது. பனிமலர் மெதுவாக காரிலிருந்து இறங்கினாள். அவளது கண்கள் தானாகவே வீட்டை சுற்றி பார்த்தன. அதே தோட்டம், அதே படிக்கட்டுகள், அதே பால்கனி, இவை எதுவுமே மாறவில்லை. ஆனால் இன்று அவள் மனநிலை மட்டுமே மாறியிருந்தது. ஒரு காலத்தில் இந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு நாளும் ஒரு கணக்காகவே இருந்தது. இன்னும் எத்தனை மாதங்கள், இன்னும் எத்தனை நாட்கள், குழந்தை பிறந்ததும் கிளம்பிவிட வேண்டும், அதுதான் ஒப்பந்தம். ஆனால் இன்று அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாத நிலை. அந்த எண்ணமே அவளை இன்னும் பயமுறுத்தியது. வாங்கம்மா என்று வயதான வேலைக்காரி மீனாட்சி கண்ணீர் கலந்த சிரிப்புடன் சொன்னாள். பனிமலர் மெதுவாக அவளை பார்த்தாள். கர்ப்பமாக இருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அவளை பார்த்து கொண்டவர் அவள்தான். அந்த பெண்ணின் கண்களிலும் இன்று ஒரு சங்கடம் இருந்தது. ஏனென்றால் இந்த வீட்டின் உறவுகள் இன்று புதிதாக வரையறுக்கப்பட்டிருந்தன. அக்னியோ எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டான். அவன் குழந்தையை தூக்கி கொண்டு நேராக ஹாலுக்குள் நுழைந்தான். பனிமலரோ மெதுவாக அவன் பின்னால் நடந்தாள். அவள் அந்த ஹாலுக்குள் காலடி வைத்த நொடியிலேயே அவளது மூச்சு நின்றது. அந்த சுவரில் மாட்டப்பட்டிருந்த பெரிய புகைப்படம் அவளது பார்வையில் விழுந்தது. அக்னி மற்றும் அவனது மனைவி ஆர்த்தியின் திருமண புகைப்படம் அது. அவர்கள் இருவரும் புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தார்கள். அந்த சிரிப்பில் இருந்த காதலை பார்த்தவுடன் பனிமலரின் நெஞ்சு கனத்தது. அந்த புகைப்படம் வெறும் புகைப்படம் அல்ல, அது ஒரு நினைவூட்டல். அங்கே பனிமலர் அந்நியமானவள் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லும் நினைவூட்டல். அவள் அமைதியாக நின்றாள். அப்போது குழந்தை திடீரென்று அக்னியின் கைகளில் இருந்து இறங்க முயன்றது. அம்மா, அம்மா என்று சத்தமாக கத்தியது. ஒரு நொடியில் எல்லாருடைய பார்வையும் அந்த குழந்தை மீதுதான் விழுந்தது. குழந்தையோ பனிமலரை நோக்கி கைகளை நீட்டியது. அந்த சிறிய செயல் பனிமலர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. ஆனால் அதே செயல் அக்னியின் முகத்தை இருளாக்கியது. அவனோ குழந்தையை இன்னும் இறுக்கமாக தூக்கி கொண்டான். அவனது கண்கள் பனிமலரை நோக்கி திரும்பின. அந்த பார்வையை பார்த்தவுடன் பனிமலரின் இதயம் மீண்டும் துடிக்கத் தொடங்கியது. ஏனென்றால் அந்த கண்களில் இப்போது வெறும் கோபம் மட்டும் இல்லை. அந்த கண்களில் அவள் பார்த்தது கோபத்தை தாண்டிய ஒன்று. இரவு மெதுவாக அந்த வீட்டை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. பகலில் திருமணத்தால் பரபரப்பாக இருந்த மாளிகை இப்போது அமைதியின் போர்வையை பொருத்தி கொண்டது போல தோன்றியது. ஹாலில் எரிந்து கொண்டிருந்த சில மங்கலான விளக்குகள் மட்டுமே அந்த வீட்டில் இன்னும் மனிதர்கள் விழித்திருக்கின்றார்கள் என்பதை நினைவூட்டி கொண்டிருந்தது. வேலைக்காரர்கள் தங்களது அறைகளுக்குள் சென்று விட்டார்கள். சமையலறையில் இருந்த பாத்திரங்களின் சத்தமும் இப்போது அடங்கியிருந்தது. வெளியே தோட்டத்தில் இருந்த நீரூற்றின் ஓசை மட்டும் தொலைவில் மெல்ல கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் ஒரே ஒரு அறையில் மட்டும் அமைதி இல்லை. குழந்தையோ தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. முதலில் அது சாதாரண அழுகை என்று தான் நினைத்தார்கள். பசி இருக்கும் என்று பால் கொடுத்தார்கள். தூக்கம் வரும் என்று தாளாட்டினார்கள். விளையாட வேண்டும் என்று பொம்மைகளை வைத்து காட்டினார்கள். ஆனால் குழந்தையின் அழுகையோ குறையவே இல்லை. நேரம் செல்ல செல்ல அது மேலும் அதிகரித்து கொண்டே போனது. முகம் சிவந்து போகும் அளவுக்கு அழுதது. மூச்சு வாங்கவே சிரமப்படும் அளவுக்கு அழுதது. அக்னியின் பொறுமையோ மெதுமெதுவாக கரைந்து கொண்டே இருந்தது. குழந்தையை தோளில் சாய்த்தபடி அறைக்குள் குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான் அக்னி. அவன் முகத்தில் ஏற்கனவே நாள் முழுவதும் தேங்கியிருந்த கோபம் இருந்தது. அத்தோடு இப்போது எரிச்சலும் சேர்ந்து கொண்டிருந்தது. குழந்தையின் முதுவை மெதுவாக தட்டி கொடுத்து சமாதானப்படுத்த முயன்றான் அவன். ஆனால் அவனது அந்த முயற்சியோ தோல்வியடைந்தது. என்ன ஆச்சுடா உனக்கு என்று அவன் கடுப்புடன் கேட்டான். குழந்தையோ பதிலுக்கு இன்னும் சத்தமாக அழுதது. அருகில் நின்றிருந்த ஆர்த்தி கவலையோடு அவனை பார்த்தாள். அவள் கைகளை நீட்டினாள். உடனே அக்னி குழந்தையை அவளிடம் கொடுத்தான். ஆர்த்தி தன் மார்போடு அணைத்து கொண்டு மெதுவாக தாளாட்டினாள். முகத்தில் புன்னகையை வரவழைத்து பேசினாள். கன்னத்தில் முத்தமிட்டு பார்த்தாள். ஆனால் குழந்தையோ அமைதியாகவில்லை. அது ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தது. அதை யாரும் முதலில் புரிந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் தனது அறையில் இருந்த பனிமலர் அந்த அழுகையை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அவள் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். கையில் இருந்த புத்தகத்தின் ஒரு பக்கத்தையும் கூட அவளால் படிக்க முடியவில்லை. குழந்தையின் ஒவ்வொரு அழுகையும் அவளது நெஞ்சுக்குள் வந்து விழுந்தது. என்னாச்சு அவனுக்கு? பால் கொடுத்துட்டு தானே வந்தேன்,
ஏன் இப்படி அழறான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அவள். அவள் எழுந்து நின்றாள். கதவின் அருகே சென்றாள். மீண்டும் நின்றுவிட்டாள். அவளுக்கு அங்கே செல்ல உரிமை இருக்கின்றதா? அந்த கேள்வி அவளை தடுத்தது. அக்னியின் வார்த்தைகள் இன்னும் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த நினைவு அவளை பின்னோக்கி இழுத்தது. ஆனால் குழந்தையின் அழுகை மட்டும் அவளை நிம்மதியாக அமைதியாக இருக்க விடவில்லை. இறுதியில் அவள் கதவை திறந்து வெளியே வந்தாள். அறையிலிருந்து ஹாலுக்குள் வந்தபோது அக்னி இன்னும் குழந்தையை தூக்கி கொண்டு நின்று கொண்டிருந்தான். ஆர்த்தியும் கவலையோடு அருகில் நின்றிருந்தாள். குழந்தை அழுது அழுது விம்மிக் கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த நொடியே பனிமலரின் இதயம் துடித்தது. அவளால் அங்கேயே நிற்க முடியவில்லை. அவளை அறியாமலேயே ஒரு அடி முன்னால் சென்றாள். அந்த நேரத்தில் குழந்தை அவளை பார்த்தது. அடுத்த நொடியே அதன் அழுகையின் நடுவே ஒரு மழலை சொல் உடைந்து வந்தது. அம்மா, அம்மா. அந்த ஒரு வார்த்தை அந்த ஹாலில் இருந்த 3 பேரையும் உறைய வைத்தது. குழந்தையின் கைகள் பனிமலரை நோக்கி நீண்டன. அம்மா, அம்மா, அம்மா என்று மீண்டும் மீண்டும் அழைத்தது. பனிமலரின் கண்களோ உடனே கலங்கியது. அவள் அசையாமல் நின்றாள். ஆனால் குழந்தையோ இன்னும் அதிகமாக துடித்தது. குழந்தை பனிமலரை அம்மா என்று அழைத்த ஒவ்வொரு நொடியும் அக்னியின் முகம் இறுகியது. அவன் குழந்தையை தன்னிடம் இறுக்கமாக பிடித்து கொண்டான். அமைதியாயிரு என்று சொன்னான் அவன். ஆனால் குழந்தை கேட்கவில்லை. அது மீண்டும் பனிமலரையே தேடிக்கொண்டிருந்தது. அந்த நொடியில் பனிமலருக்குள் இருந்த எல்லா தயக்கங்களும் உடைந்து போனது. அவள் வேகமாக முன்னே வந்தாள். கொஞ்சம் குழந்தைய கொடுங்க என்று மெதுவாக சொன்னாள். அக்னி உடனே அவளை பார்த்தான். அவன் கண்களில் எரிந்த நெருப்பு தெளிவாக தெரிந்தது. தேவையில்லை என்றான் அவன். குழந்தை ரொம்ப அழறான் என்று பனிமலர் குரல் நடுங்க சொன்னாள். அதுக்கு நீ என்ன பண்ண போற? அவன் குரல் வெடித்தது. அந்த கேள்விக்கு அவள் பதில் சொல்லவில்லை. மீண்டும் குழந்தையை பார்த்தாள். அது மூச்சு முட்டும் அளவுக்கு அழுது கொண்டிருந்தது. அந்த காட்சியை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அடுத்த நொடி அவள் தைரியமாக கைகளை நீட்டி குழந்தையை தூக்கி கொண்டாள். எல்லாமே ஒரு கணத்தில் நடந்துவிட்டது. அக்னியோ ஒரு நொடி அதிர்ச்சியில் நின்றான். பிறகு அவனது முகம் கோபத்தில் சிவந்தது. பனிமலர்! அவனது குரல் இடியென ஒலித்தது. ஆனால் பனிமலரோ அதை கவனிக்கவில்லை. அவள் தன் குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டாள். முதுகை மெதுவாக தடவினாள். தன் கன்னத்தை அதன் தலையில் சாய்த்தாள். கண்ணா, கண்ணா, அம்மா இங்கே தான் இருக்கேன் என்று மெதுவாக சொன்னாள். அவள் அணைப்பில் குழந்தையின் அழுகை மெதுவாக குறைய தொடங்கியது. சில வினாடிகளிலேயே குழந்தை அமைதியாகிவிட்டது. இன்னும் சில வினாடிகளில் அவளது தோளில் தலை வைத்து கொண்டது. அதன் சிறிய விரல்கள் பனிமலரின் சேலையை பற்றி கொண்டன. ஹாலில் அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள்ளும் அக்னியின் கோபம் மட்டும் தீயாக எரிந்து கொண்டிருந்தது. என்ன என்று அவன் மெதுவாக கேட்டான். பனிமலரோ தலை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். என்ன, இவன் உன்னோட வயிற்றுல பிறந்த திமிரா? அவனது குரல் இப்போது விஷமாக மாறியிருந்தது. பனிமலரின் முகம் வெளிரி போனது. அக்னி என்று ஆர்த்தி அவனை மெதுவாக அழைத்தாள். ஆனால் அவன் கேட்கவில்லை. ஏய், இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டது நீதானே? அவன் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து வந்தான். குழந்தை பிறந்த அப்புறம் எந்த உரிமையும் கேட்க மாட்டேன்னு எழுதி கொடுத்தது நீதானே? பனிமலர் எதுவும் பேசவில்லை. அவளது கண்களில் மட்டும் இப்போது கண்ணீர் பெருகியது. அப்புறம் இப்போ என்ன? பணத்துக்காகத்தானே குழந்தை பெற்று கொடுக்க வந்த. இப்போ எதுக்காக இந்த நடிப்பு? அந்த வார்த்தைகள் பனிமலரின் இதயத்தை கிழித்தது. அவளோ குழந்தையை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அதே நேரத்தில் ஆர்த்தி வேகமாக முன்னால் வந்தாள். போதா அக்னி, என்ன பேசிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பேசுறியா என்றாள் அவள். அவனோ உடனே திரும்பி பார்த்தான். நீ அமைதியாய் ஆர்த்தி. இல்லை அக்னி, நான் அமைதியாக இருக்க மாட்டேன். அவளது குரலில் முதல் முறையாக ஒரு உறுதி இருந்தது. என்ன இருந்தாலும் இந்த குழந்தைய 10 மாதம் வயத்தில் சுமந்தது அவதானே? அந்த வார்த்தைகள் காற்றையே நிறுத்தியது. அக்னியின் முகமோ இறுகியது. ஆர்த்தி தொடர்ந்தாள். என்ன அக்னி, நீ
குழந்தை அழுதா அவளுக்கு வலிக்காதா? இந்த குழந்தை அவளோட ரத்தம், அவளோட உயிரோட வளர்ந்த குழந்தை அக்னி. பனிமலரோ அதிர்ச்சியோடு ஆர்த்தியை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அக்னி மட்டும் அமைதியாகவே நின்றான். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புயல் உருவாகி கொண்டிருந்தது. ஏனென்றால் ஆர்த்தியின் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் மறைத்து வைத்திருந்த பயத்தை தொட்டு கொண்டிருந்தது. ஒருவேளை குழந்தை பனிமலரையே அம்மாவாக ஏற்றுக்கொண்டால், ஒரு நாள் அவளையே அம்மா என்று மட்டும் அழைத்தாள். அந்த எண்ணமே அவனை உள்ளுக்குள் சிதைக்க ஆரம்பித்தது. அவன் மெதுவாக ஆர்த்தியை பார்த்தான். அந்த பார்வையிலிருந்த வேதனையை பார்த்தவுடன் ஆர்த்தியின் இதயம் நடுங்கியது. அக்னியின் முகத்தில் தெரிந்த அந்த வேதனை ஒரு கணம் கூட நீடிக்கவில்லை. அடுத்த நொடியே அது மீண்டும் கோபமாக மாறிவிட்டது. அவன் எப்போதுமே அப்படித்தான். உள்ளுக்குள் உடைந்தாலும் வெளியில் காட்டுவது கோபத்தை மட்டும்தான். பல வருடங்களாக வாழ்க்கை அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். வேதனையை காட்டினால் உலகம் பரிதாபப்படும், கோபத்தை காட்டினால் உலகம் விலகி நிற்கும். அதனால்தான் அவன் எப்போதும் இரண்டாவது வழியையே தேர்ந்தெடுத்தான். அப்படியா என்று அவன் மெதுவாக கேட்டான். அந்த அமைதியான குரலே ஆர்த்தியை பயமுறுத்தியது. 10 மாதம் வயத்தில் சுமந்தா மட்டும் அம்மா ஆயிட முடியுமா? அப்படின்னா ஏன் ஒப்பந்தம் போட்டோம்? ஏன் எல்லாத்தையும் எழுதி வாங்கணும் என்று கேட்டபடியே பனிமலரை நேராக பார்த்தான். அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் பனிமலர் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவனது ஒவ்வொரு கேள்வியும் நியாயமானதுதான். அதனால் தான் அவளிடம் பதில் இல்லை. ஆனால் ஆர்த்தியோ பின்வாங்கவில்லை. அது அது ஒரு ஒப்பந்தம் அக்னி. ஆனால் இது மனசு. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் உணர்ச்சிகள் அழிஞ்சு போயிடுமா என்ன? இந்த குழந்தை அவளோட வயத்தில் வளரும்போது ஒவ்வொரு அசைவும் அவளுக்கு தெரியும். ஒவ்வொரு ராத்திரியும் தூங்காமல் இருந்தது அவ. ஒவ்வொரு மாதமும் பயந்தது அவ. இப்போ குழந்தை அழுதா அவளால் அமைதியாக இருக்க முடியலை. இதில் என்ன தப்பு இருக்கு என்று கேட்டாள் அவள். இந்த வார்த்தைகள் அக்னியை இன்னும் எரிச்சலடைய வைத்தன. நீ அவளுக்காக பேசாத ஆர்த்தி என்று அவன் பற்களை இறுக்கினான். எல்லாரும் அவளை பாவம் பாவம்னு பார்க்குறீங்க. ஆனால் என்ன யாராவது நினச்சி பார்த்தீங்களா? நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன அனுபவிக்கிறேன், அதை பற்றி யாருக்காவது கவலை இருக்கா என்று கேட்டான் அவன். அவன் குரல் உயரவில்லை. ஆனால் அதிலிருந்த உடைந்த தன்மை இருவரையும் அமைதியாக்கியது. பனிமலரோ குழந்தையை தழுவியபடியே நின்றாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் அமைதியாக வழிந்தது. அக்னி சொன்ன வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினாலும் அவனை வெறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் இப்படி மாறியதற்கான காரணம் அவளுக்கு தெரியும். அவன் நேசித்த வாழ்க்கை அவனது கைகளில் இருந்து நழுவி கொண்டிருக்கின்றது என்ற பயம்தான் அவனை இப்படி எரிய வைத்திருக்கின்றது. அக்னி திடீரென்று ஆர்த்தியை நோக்கி திரும்பினான். உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியலைன்னா நமக்கு குழந்தையே வேண்டான்னு நான் எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா? உலகத்தில் குழந்தை இல்லாமல் வாழ்கிறவங்க இல்லையா? நீ நான் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லலையா? ஆனால் நீ கேட்கல. கண்டிப்பாக குழந்தை வேணும்னு பிடிவாதம் பிடிச்ச. உனக்காகத்தான் நான் சம்மதிச்சேன். உன் சந்தோஷத்துக்காக தான் அந்த ஒப்பந்தத்துக்கும் சம்மதிச்சேன். இப்போ என்று சொல்லிவிட்டு திடீரென்று பாதியிலேயே நின்றான். அவனது குரல் உடைந்தது. சில நொடிகள் யாரும் பேசவில்லை. அந்த அமைதிக்குள் கடிகாரத்தின் டிக் டிக் என்ற சத்தம் மட்டுமே கேட்டது. இப்போ என்ன கிடைச்சிருக்கு என்று அவன் மீண்டும் தொடங்கினான். மூளையில் கட்டி இருக்குன்னு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா ஆர்த்தி? டாக்டர் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது நான் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயந்து தெரியுமா? ஆர்த்தியின் கண்கள் நிரம்பியது. ஆனால் அந்த பயத்தில் கூட என்னோட கையை பிடிச்சி நீ என்ன சொன்ன என்று அக்னி சிரித்தான். அந்த சிரிப்பு கசப்பாக இருந்தது, வலியின் வெளிப்பாடாக இருந்தது. என்ன சொன்ன நீ? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்குவேன்னு சொன்னேன். அது என்னடி நியாயம்? நான் உன்னை காப்பாற்றணும்னு துடிக்கிறேன். நீ என்னோட வாழ்க்கையே மாற்றணும்னு நிபந்தனை வைக்கிற என்று கேட்டான் அவன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பனிமலர் இதயம் இன்னும் இறுகியது. இந்த திருமணம் அவனுக்கு எவ்வளவு பெரிய காயமாக இருக்கின்றது என்பது இப்போது அவளுக்கு இன்னும் தெளிவாக புரிந்தது. இந்த வீட்டில் ஒரு மனைவியாக இல்லை, 2 பேரின் காதலுக்கு நடுவே சிக்கிய ஒரு உயிர் மட்டுமே. ஆர்த்தி மெதுவாக தலை குனிந்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் அவன் சொல்வது பொய்யில்லை. அந்த நிபந்தனையை வைத்தது அவள்தான். இந்த திருமணத்தை நடத்தி வைத்ததும் அவள்தான். ஆனால் அதற்கு பின்னால் இருந்த காரணத்தை அவள் இப்போது சொல்ல முடியாது. அக்னி மெதுவாக அவள் அருகே சென்றான்.
நீ உயிரோடு இல்லைனா நான் செத்துரு வேண்டி என்றான். அந்த வார்த்தை ஆர்த்தியின் கண்களில் இருந்த கண்ணீரை வழிய வைத்தது. நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்க்கவே முடியல. ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் என்னோட சந்தோஷத்தை கெடுக்க உனக்கு எப்படிடி மனசு வந்துச்சு என்று கேட்டான். ஆர்த்தி கண்களை மூடிக்கொண்டாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், இந்த ஆபரேஷன் வெற்றியடைந்தாலும் தன் வாழ்க்கை பழையபடி இருக்காது. தோல்வியடைந்தால் அக்னியின் உலகமே சிதறிவிடும். அதனால் தான் அவள் இந்த முடிவை எடுத்தாள். ஆனால் அந்த உண்மையை அவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவள் மெதுவாக கண்களை திறந்து அக்னியை பார்த்தாள். பிறகு ஒரு வார்த்தையும் பேசாமல் தலையசைத்தாள். ஆபரேஷனுக்கு நான் ரெடி. ஆனால் அந்த தலையசைப்பை பார்த்த அக்னியின் முகத்தில் நிம்மதி வரவில்லை. ஏனென்றால் அதே நேரத்தில் ஹாலின் மறுபுறம் இருந்த தொலைபேசி திடீரென்று ஒலித்தது. நள்ளிரவு நேரத்தில் வந்த அந்த அழைப்பு அந்த வீட்டின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை அப்போது யாருமே அறிந்திருக்கவில்லை. ஸ்டோரி கேட்குறவங்க ஸ்டோரி பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டோரியில் எமோஷன் சீன் எழுத சொன்னால் சூப்பராக எழுதி முடிச்சிருவேன். ஒரு ஸ்டோரியில் ஒரு பாட்டில் 1000 எமோஷன் வைக்க சொன்னாலும் அசால்ட்டாக வச்சிருவேன். ஆனால் ரொமான்டிக் சீன் வைக்க சொன்னால் மட்டும் கொஞ்சம் தடுமாறுது. இந்த ஸ்டோரியில் அக்னியும் பனிமலரும் தான் ஜோடி. இவங்களுக்குள்ள எப்படியெல்லாம் ரொமான்டிக் சீன் வைக்கலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொமான்ஸ் வரலாம், இப்படிப்பட்ட உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே எடுத்து ஸ்டோரிக்கு தேவையான இடத்துல அப்படியே வச்சு உங்களுக்கு அழகான ரொமான்டிக் சீனெல்லாம் தரலாம். ஆனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.